தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவருக்கான அந்த பதவி பிரமாணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். நிலையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் அந்த ஏற்பாடுகள் விழாவிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை தெரிவிக்கிறது. அந்த நேரு விளையாட்டு அரங்கில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தரைத்தள பகுதியில் விவிஐபிகளுக்கான இருக்கைகள் மற்றும் விஐபிகளுக்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சி ஜோசப் விஜய் என்கின்ற பெயருடனான முதலமைச்சருடைய பெயர் அடங்கிய ஒரு பதாகை என்பதும் அந்த மேடையின் பின்புறமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஆகியோர்களுக்கான அந்த அழைப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய அவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இதனை தவிர்த்து 5000 பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான அந்த அழைப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பவர்கள் மேலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய விஐபிகள் உள்ளவர்களுக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை என்பது கொடுத்து அதன் அடிப்படையில் அவர்களை உள்ளே அழைத்திருவதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவர்களும் சென்னையில் பல்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 20 இடங்களுக்கு மேல் பொது இடங்கள்ல LED திரைகள் மூலமாக அந்த பதவியேற்பு விழாவினை மக்கள் பார்க்கும் வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் பொது இடங்களில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிக அளவிலான கூட்டங்கள் வரக்கூடும் என்பதால் அங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு செல்லக்கூடிய அந்த வழிகள் முழுவதுமே காவல்துறையினுடைய கண்காணிப்பில் இருக்கும். கூட்டம் அதிக அளவில் உள்ளே வந்துவிடாத அளவிற்கு தடுப்புகள் அமைக்கக்கூடிய பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவருக்கான அந்த பதவி பிரமாணத்தையும் மேற்கொள்ள இருக்கிறார். நாளை காலை நீலாங்கரையில் உள்ள இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய விஜய்க்கு அந்த கான்வாய் வாகனத்தினுடைய பாதுகாப்பு கொடுக்கப்படும். குறிப்பாக இதற்கு முன் விஜய்க்கு 4 வாகன கான்வாய் என்பது அந்த முதல் நாள் என்பது வழங்கப்பட்டு அதன் பிறகு அந்த கான்வாய் என்பது திரும்ப பெறப்பட்டது. தற்போது 12 வாகனங்களில் கான்வாயினுடைய பாதுகாப்பு வழங்கப்படும். மற்றும் பாம்ப் த்ரெட்டிங் வாய்க்கல் என்று சொல்லக்கூடிய மொபைல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சிக்னல் கேமராவுடன் கூடிய வாகனங்களுடைய பாதுகாப்பு என்பதும் வழங்கப்படும். அதனுடன் நேராக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவிற்கு விஜய் வருவார். தற்போது நேரு உள் விளையாட்டு அரங்கில் அந்த பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. சி ஜோசப் விஜய் என்கின்ற பெயரில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்கின்ற பெயரில் பதாகை வைக்கப்பட்டிருக்கிறது மேடையில். அதே நேரத்தில் விவிஐபிகள் அமர்வதற்கான இருக்கைகள் அங்கே தரைத்தள பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. 5000 பேர் அரங்கிற்குள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு 5000 பேருக்கான அனுமதி வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. QR கோடுடன் கூடிய அட்டை அவர்களுக்கு வழங்கப்படும். அதன் அடிப்படையில் அவர்கள் ஸ்கேன் செய்து உள்ளே அனுப்புவார்கள். மேலும் அதிக அளவிலான கூட்டம் உள்ளே வராமல் தடுப்பதற்காக நேரு உள் விளையாட்டு அரங்கம் இருக்கக்கூடிய அந்த பெரியமேடு பகுதி அந்த பகுதியிலிருந்து அந்த சாலையில் 2 பக்கங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் காவல்துறையுடைய கண்காணிப்பு உட்படுத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகளில் 20 இடங்கள்ல LED திரைகள் மூலமாக பதவியேற்பு விழாவை ஒளிபரப்புவதற்காக தமிழக அரசு சார்பில் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய நிலையில நேர் விளையாட்டு அரங்கத்துல அந்த இறுதிக்கட்ட பணிகள் விழாவிற்கான பணிகள் என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. நேர் விளையாட்டு அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் அங்கு வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். அரங்கத்திற்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி என்பது யாருக்கும் கிடையாது. அடையாள அட்டை கூடிய அடையாள அட்டை வைத்திருந்தால் மட்டுமே நாளைய பதவியேற்பு விழாவில் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.